உங்க லைஃப்க்கு வந்து நீங்க எனக்காச்சும் ஒரு நேம் கொடுத்துருக்கீங்களா? அதை டிஃபைன் பண்ணிருக்கீங்களா? நிறைய பேர் சொல்லுவாங்க லைஃப்ன்றது ஒரு கடல், ஒரு சமுத்திரம், இல்ல ஒரு ஷிப் அப்படின்னு சொல்லுவாங்க. சிலர் பூ அப்படின்னுவாங்க, மேகம்னுவாங்க, நிலா அப்படின்னுவாங்க, சூரியன்னுவாங்க, ஸ்டார்னுவாங்க. இதெல்லாம் மீறி ஷேக்ஸ்பியர் சொல்லியிருக்காரு லைஃப் இஸ் பட் அ ட்ரீம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. ஆனா ஜே கிருஷ்ணமூர்த்தி என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, நம்ம லைஃப் வந்து ஒரு புக் அப்படின்னு சொல்றாரு, ஒரு புத்தகம் அப்படின்னு சொல்றாரு. அவருடைய அட்ரஸஸ் எல்லாம் வந்து தனித்தனி புக்ஸா பப்ளிஷ் பண்ணிருக்கிறாங்க. சோ அதுல ஒரு புக்கை வாசிக்கிறதுக்கு எனக்கு சான்ஸ் கிடைச்சது. ரீடிங் த புக் ஆஃப் ஒன் செல்ஃப். இதுல வந்து அவர் லிசனிங், அப்சர்வேஷன், லேர்னிங், அதாவது எப்படி நம்ம வந்து கவனிக்கணும், எப்படி வந்து கிரகிக்கணும், அப்புறம் எப்படி கற்றுக்கொள்ளணும் அப்படின்றதெல்லாம் வந்து கொடுத்துருக்கிறாரு. மெயினா வந்து அவர் லேர்னிங் பத்தி சொல்லியிருக்கிற ஆஸ்பெக்ட்ஸ் வந்து என்னை ரொம்ப கவர்ந்துச்சு. லேர்னிங் அப்படின்னு சொன்னாலே வந்து ஏற்கனவே தெரிஞ்ச விஷயத்த நம்ம வந்து ரிப்பீட் பண்றதுக்கு பேர் லேர்னிங் கிடையாது. பட் யூ ஹேவ் டு அக்வயர் ஃபர்தர் நாலேஜ். அதுதான் உண்மையான லேர்னிங், உண்மையான கற்றல் அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு. லேர்னிங்கிறது வந்து ஒரு விஷயம் நம்ம கத்துக்கிட்டோம்னா ஸ்டாப் ஆயிடுறது இல்ல, இட் இஸ் அ ப்ராசஸ். அது போயிட்டே இருக்கும், அப்படியே நம்ம லைஃப் எண்ட் வரைக்கும் போயிட்டே இருக்கும். இதுல ஹியூமன் லேர்னிங் அப்படின்றது என்ன அப்படின்னு சொன்னா, ஒரு நாலேஜ்ல இருந்து இன்னொரு நாலேஜுக்கு போயிட்டே இருக்கணும். பாஸ்ட்ல இருந்து பிரசன்ட்டுக்கு வந்து அந்த பிரசன்ட் அப்படியே ஃபியூச்சரா மாடிஃபை ஆகிறது தான் லேர்னிங் அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு. மனுஷங்க வந்து தனக்குன்னு சில லிமிடேஷன்ஸ் வச்சுக்கிட்டு அந்த லிமிடேஷன்ஸ்குள்ளே தான் வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்களே தவிர அதை விட்டு இன்னும் வெளியே வரல அப்படின்றது அவருடைய ஆதங்கம். ஏற்கனவே ஏற்படுத்தப்பட்ட பேட்டர்ன்ஸ் இப்படிதான் இருக்கணும் அப்படின்றத வந்து அந்த ரூல்ஸை உடைக்கிறது தான் வந்து லேர்னிங் அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு. இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, நம்ம எல்லாரையுமே பார்த்தவரு செகண்ட் ஹேண்ட் ஹியூமன் பீயிங்ஸ் அப்படின்னு சொல்றாரு. ரொம்ப ஷேமா இருக்குல்ல? ஏன் அப்படின்னு சொன்னா, நமக்கு முன்னாடி வாழ்ந்தவங்க என்ன சொன்னாங்களோ அதே தான் நம்மளும் சொல்றோம், என்ன செஞ்சாங்களோ அதே நம்ம செய்யறோம், அவங்க எப்படி திங்க் பண்ணாங்களோ அதே தான் நம்மளும் திங்க் பண்றோம். நம்ம புதுசா என்ன செஞ்சிட்டோம் அப்படின்னு கேக்குறாரு. டிசிப்ளின்னா என்ன அப்படின்னு அவர் சொல்றாரு அப்படின்னு சொன்னா, யாரையும் பார்த்து காப்பி பண்றதோ அல்லது எல்லாருக்கும் உபே பண்றதோ வந்து டிசிப்ளின் கிடையாது அப்படின்னு சொல்றாரு. அவர் டிசிப்ளின் சொல்றது என்ன அப்படின்னு சொன்னா, நமக்குன்னு ஒரு பாதையை உருவாக்கிக்கணும் அப்படின்றதுதான் வந்து டிசிப்ளின் அப்படின்னு அவர் சொல்றாரு. அப்புறம் இன்னொரு விஷயத்தையும் பாயிண்ட் அவுட் பண்றாரு. நம்ம வந்து ஒரு அதிகபட்சமான ஒரு குழப்பமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கிறோம். நம்ம சில விஷயங்களுக்கு வந்து ஆசைப்படுவோம், ஆனா நம்ம ஆசைப்படுறோம் அப்படின்றத வந்து நம்ம ஒத்துக்க மாட்டோம். நம்ம ஒரு விஷயத்த சொல்லுவோம், ஆனா செய்யறது வேற மாதிரி இருக்கும். நம்ம ஒரு விஷயத்த திங்க் பண்ணுவோம், யோசிப்போம், ஆனா நம்ம ஆக்ட் பண்றது வேற மாதிரி இருக்கும், நம்ம செயல்படுறது வேற மாதிரி இருக்கும். இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, மனுஷன் வந்து கான்ஸ்டன்டா ஒரு பயத்திலே வாழ்ந்துட்டு இருக்கான். எந்த மாதிரி பயங்கள் அப்படின்னு சொன்னா, இருட்ட கண்டா பயம், அடுத்தவங்க என்ன நினைப்பாங்க அப்படின்னு நினைச்சா பயம், சாவ கண்டு பயம். ஆனா அந்த பயங்களுக்கெல்லாம் காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, நம்மளுடைய ஓன் தாட்ஸ், நம்மளுடைய எண்ணங்களை தான் அப்படின்றது வந்து அவர் ரொம்ப கிளியரா சொல்றாரு. ஃபைனலா எனக்கு பிடிச்ச ஒரு விஷயத்த நான் ஷேர் பண்றேன். நமக்கும் நம்ம புத்தகத்துக்கும் இடையில யாருமே வரக்கூடாது அப்படின்றத வந்து அவர் ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்றாரு.